கோயம்புத்தூர்லேருந்து எபினேசர் சாமுவேல் வந்திருந்தார்கள். அவர் என்னோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நான் அவரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பல 1000 கோடிகள் பொருளுகிற ஒரு இடத்தில் அவர் இருந்தார். அவர் சொல்றார், 1000 கோடின்னு சொல்ல முடியாது, பல லட்சம் கோடிகள் பொருளுகிற இடத்துல நான் இருந்தேன். அவருக்கு அவ்வளோ பெரிய மாளிகை, எவ்வளோ காரு, அவருக்கு கீழே எவ்வளோ ஒர்க்கர்ஸு, அவருக்கு பிஏ, செக்ரட்டரி, ஒரு ராஜா மாதிரி வலம் வந்தவர். அதை விட்டு வெளியே வந்துட்டார். ஒரே ஒரு காரணம்தான், அவர் இருந்த காலத்திலே அவருடைய ஆர்கனைசேஷன்ல ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியர்கள் எத்தனை பேர், ஆத்தும ஆதாயம் செய்கிற சபைகள் எத்தனை சபை என்பதை கணக்கெடுத்தாராம். 100கணக்கான ஊழியர்கள், 100கணக்கான சபைகள் ஆத்துமாதாயமே செய்யாமல் பல வருடங்கள் இருப்பதை கண்டுபிடித்தாராம். அதை கண்டுபிடித்து அவருடைய தலைவர்கிட்ட போய், இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணப்படுது, ஆனா ஆத்துமாதாயமே இல்லை, இந்த ஊழியர் இந்த சபையில ஆத்துமாதாயமே கடந்த வருடங்களை நடக்கல, பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறோம், ஒரு பிரயோஜனம் இல்லை, எனவே நான் விலகிறேன், இந்த பதவியோ இந்த அந்தஸ்தோ இந்த பணமோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டார். அன்ஃப்ரூட்ஃபுல் சர்ச்சஸ் என்று ஒரு லிஸ்ட் எடுத்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டு, அன்ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்டர்ஸ், அன்ஃப்ரூட்ஃபுல் சர்ச்சஸ் என்ற லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு, என்னால் இனிமே வாழ முடியாது, மனசாட்சியோடு இங்க இருக்க முடியாதுன்னு வெளியே வந்துட்டார்.